இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 17. இன்றைய நாளில் விடுதலை பயண நூல் 5 முதல் 7 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, முதல் தோல்வியை கண்டு துவளாதே. மோசே பார்வோனிடம் போய் மக்களை எல்லாரையும் விடுவிக்க சொன்னபோது பார்வோன் பணியவே இல்லை. மாறாக இஸ்ரேல் மக்களினுடைய வேலையை எல்லாம் அதிகமாக்கி அவர்களை துன்புறுத்தினான். மக்கள் எல்லாரும் மோசையை தான் குறை கூறினாங்க. நாமளும் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போது ஆரம்பத்துல பலத்த எதிர்ப்புகளோ அல்லது தோல்விகளோ வரலாம். சூழ்நிலைகள் எல்லாம் மோசமடைவது போலதான் தோன்றும். ஆனால் அது ஒரு பெரிய விடுதலையின் தொடக்கமாக இருக்கலாம். எதற்கும் சோர்ந்து போக கூடாது என்பதை தான் 5ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இரண்டாவது, வாக்குறுதியை நினைவு கூறுதல். மக்கள் எல்லாரும் சோர்ந்து போன போது கடவுள் மோசையிடம் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் அளித்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்று மீண்டும் உறுதியளிக்கிறாரு. சோதனை காலங்கள்ல நம்ம தாங்குவது இறைவனின் வாக்குறுதிகள் மட்டும்தான். போராட்டங்கள் நீளும் போதும் அவர் நமக்கு அளித்த பழைய ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்து திடன் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த 6ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவது, அதிகாரத்திற்கும் இறை வல்லமைக்கும் இடையிலான போர். மோசே தன்னுடைய கோலை ஒரு பாம்பா மாற்றி காட்டுறாரு. பார்வோனின் மந்திரவாதிகளும் அப்படியே செய்தாங்க. ஆனால் மோசேனுடைய கோல் அவர்களுடைய கோள்கள் எல்லாம் விழுங்கியது. பிறகு எகிப்தினுடைய நைல் நதி இரத்தமாக மாறிய முதல் வாதையும் தொடங்கியது. தீமை சில நேரங்கள்ல நன்மைக்கு நிகரா தந்திரம் காட்டலாம். ஆனா இறுதி வெற்றி இறைவனுக்கு தான். உலக அதிகாரங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவை இறைவனின் திட்டத்திற்கு முன்னால நிற்க முடியாது என்பதை தான் இந்த 7ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இந்த அதிகாரங்கள் நமக்கு உணர்த்தும் செய்தி, முதல் தடையை கண்டு பின்வாங்க கூடாது. தீமையின் தந்திரங்களை எல்லாம் விட இறைவனின் வல்லமை தான் பெரியது என்பதை நாம நம்ப வேண்டும் என்ற சிந்தனைகளை நம் மனதில் இருத்தி இந்த நாளை தொடர்வோம். நன்றி.